Hi guys, welcome to Atil Microgreens. ஸோ நிறையா பேர் கிட் வாங்கிட்டு இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இங்கே வந்து மைக்ரோக்ரீன் ஸ்டார்டர் கிட் இருக்குது. இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோகோபீட், க்ரோயிங் மீடியம், இன்ஸ்ட்ரக்ஷன் கைட், ரைட், ரீயூசபிள் ட்ரேஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பாட்டில், இன்ஸ்ட்ரக்ஷன் கைட், அதுக்கப்புறம் 2 வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் இருக்குது, ரைட், மஸ்டர்ட் அண்ட் ரேடிஷ். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேயில் நாம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆகட்டும், we will wait for it. பட் இந்த மீன் டைமில் நான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆன கோகோபீட்டை வச்சு எப்படி பெட்டு க்ரியேட் பண்ணி சீடு சோ பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நாம் வெர்மி கம்போஸ்ட் கொடுத்துருக்கோம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரேயில் வந்து கோகோபீட் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் we will add the radish seeds. ஸோ இது வந்து பிங்க் ரேடிஷ் சீட்ஸ். ஸோ நாங்கள் கொடுத்துருக்குற ரேடிஷ் சீட் வந்து உங்களுக்கு 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ சீட்ஸ் இருந்தால் போதும். லைட்டாக ஒரு பிட் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட், ரைட், ஏன்னா உள்ள மாய்ஸ்டர் ரிட்டைன் பண்ணணும், ப்ளஸ் வந்து அந்த சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் பண்ணணும். பிட் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட்டை போட்டு லைட்டாக சீடு சப்மர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். ஸோ வி ஹாவ் த ஸ்ப்ரே பாட்டில், அப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெறுமா நீங்கள் வந்து கையில் ஸ்ப்ரே பண்ணாலும் ஓகே. ஸோ ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, ரெகுலர் டேப் வாட்டர் இஸ் மோர் தேன் எனஃப். ஸோ லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரே வச்சு ஒரு 2 டேஸ்க்கு மூடி வச்சிடலாம். ஓகே, தென் we will look for the growth and then we'll update you.